வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நாஞ்சல் சாந்தி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே. வாழ்க வளமுடன் மக்களே. முகநூலில் பார்த்த ஒரு பதிவு என்னுடைய மனதை ரொம்ப பாதித்தது. அதனால தான் இதில் ஷேர் பண்ணுறேன். இது தமிழ்நாட்டுடைய நடப்பு தான் மக்களே. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்களோ பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் நிறைய தடவை கேட்டுக்கிறேன், குப்பைக்காரங்கன்னு கூப்பிடாதீங்க. என்ன குப்பைக்காரங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கிறோமா? நாங்க இல்லைன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும், அந்த குப்பையில தான் நீங்க குடும்பம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்டுக்கிறேன். நான் மக்கள் எங்களை ஒரு மதிக்கணும் சார். எங்களை ஒரு மாதிரி கேவலமா நினைக்க கூடாது, கேவலமா எதுவும் பேசக்கூடாது. அவங்க கூப்பிடுறாங்க, அவ்வளவுதானே. அந்த ஒரு இதுவும் மட்டும்தான் இருக்கு. இந்த மக்களை கேட்டீர்களா? எப்படி அவர்களுடைய மன ரணமாக வலிக்கிறதுன்னு பாருங்கள் மக்களே. மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாதுங்க மக்களே. யாரா இருக்கட்டும், குப்பை அள்ளுறவங்க வராங்க, குப்பை அது என்ன, நம்ம வீட்டில் உள்ள அதாவது குப்பைகளை சேகரிக்க வரும் ஒரு தொழிலாளி தான் அவங்க, சரிங்களா? அதுக்காக குப்பை நீங்கள் தான் குப்பையை அள்ளி அள்ளி கொண்டு போடுறீங்க. அப்போ உங்களை நம்ம வீட்டில் இருக்கவங்களும் குப்பையை நம்ம அள்ளி அள்ளி தான் போடுறோம். அப்போ நம்மளை குப்பை குப்பை அள்ளுபவர், குப்பை பொறுக்குபவர் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி அவங்க குப்பைகளை எல்லாம் சேகரித்து அவங்க எடுத்துகிட்டு போய் அதை என்ன ப்ராசஸோ அதுக்கு பண்ணுறாங்க. அதுக்காக அவர்களை குப்பைக்காரி வாரா, குப்பைக்காரன் வாரா, இந்த மாதிரி பேசுகிறத தயவுசெய்து நம்ம எல்லாரும் மனிதாபிமானம் உள்ளவர்கள், தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க. அவர்களுடைய மனம் வருத்தம் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசாதீங்க மக்களே. எந்த அளவு நம்ம அவங்கள நல்ல முறையில் நடத்த முடியுமோ அந்த அளவு நடத்துங்க. அதே மாதிரி சில நாட்களாக போராட்டம் வேற நடத்துகிறாங்க. அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிறார்கள். அவர்களை நிரந்தர பணி செய்ய வேண்டும். நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போய் அவர்களை சந்தித்து பேசினாங்க. ஆனால் அவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த சமுதாயத்தில் சொசைட்டி ஆகட்டும், நாடாகட்டும், வீடாகட்டும், எல்லா இடமுமே அசுத்தங்களாகிவிடும். அவர்கள் விவசாயத்திற்கு எவ்வளவு ஒரு முதுகெலும்பாக இருக்கிறாங்களோ, நாட்டுக்கு விவசாயம் எவ்வளவு ஒரு முதுகெலும்பாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த சகோதரிகள் அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருமே ஒரு முதுகெலும்பாக தான் நம்முடைய சொசைட்டிக்காகட்டும், அந்த நாட்டுக்காகட்டும் அவர்கள் ஒரு முதுகெலும்பாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இல்லைன்னா நம்ம வீடும் நாரும், நாடும் நாரும். அதனால் தயவுசெய்து அவர்களுக்கான சலுகைகளையும் அவர்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் அரசு கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்ல வழியில் அவர்களை மிகச்சிறந்த வழியில் கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து மக்களே. நன்றி.